புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. பிஜு சொல்லி புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. ஒரு மணிகண்டன் அவரு ஒருத்தர் வரணும் பெங்களூர்ல. அவரு ரயில்ல இருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே பேசலாம். இல்ல ரயில்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? இறங்கிட்டேங்கய்யா. அதாவது இப்ப நான் போன நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-48 வயசு தான் இருக்கும். சிங்கப்பூரியன் தான் அவரு. தமிழ் தான். ஒரு கை எடுத்தாச்சு, ஒரு கால் எடுத்தாச்சு, உடம்பு ஃபுல்லா புள்ளியா இருக்கு. இங்க சிங்கப்பூர்ல ஒரு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இது கொடுப்பாங்க, கன்செஷன் கொடுப்பாங்க. ஸோ எனக்கெல்லாம் அந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கு. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது, குளிப்பாட்டுறது, அப்படி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கடுமையான பாடி அடிக்குமே, கடுமையான நாற்றம், கடுமையான அருவருப்பா இருக்குமே, பக்கத்துல போக முடியாது. என்னங்க அதான் செஞ்சிட்டு இருக்கேன். அப்ப நீங்க சரி, இப்ப நான் பண்றதை நீங்க பண்றீங்க, நான் பண்றதுதான். ஆமா நான் மலத்தீவே பண்றேன். பட் ஆனா அவங்களுக்கு அதையும் தான் பண்றேங்கய்யா. அதை பண்ணிட்டு அவங்களை குளிப்பாட்டுறதுல இருந்து, டைப்பர்ஸ் மாத்துறதுல இருந்து, சேஞ்ச் பண்றதுல இருந்து அதெல்லாம் பண்றேன். சோ என்னன்னா அவங்களுக்கு நான் சொல்றேன், ஆனா அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு சைவமா மாறணும். அசைவம் தான் சாப்பிடுறாரு அவரு. இதுல என்ன கொடுமைன்னா நான் அவங்களுக்கு கூட்ட வேண்டியது இருக்கும். வேற வழி இல்ல. சோ அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு மாத்திரை ஃபுல்லா 4 மாத்திரை ஃபுல்லா, ஐ மீன் 4 டப்பா ஃபுல்லா, ஒரு வேலைக்கும் 10 மாத்திரை ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் ரேப் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 2 ஹவர் முடிச்சுட்டு இப்பதான் வரேன். இப்ப டெலிகிராம்லயே எல்லாம் யாருக்கு நீ அனுப்ப, தனிப்பட்ட முறையில் யாருக்கு அனுப்புறது இல்லை. இதுதான் நிகழ்ச்சி, அவ்வளவுதான். 5 நிகழ்ச்சி அவங்கவுங்க வந்துட வேண்டியது. இது வந்து நான் திட்டமிட அவசியம் இல்லை. அவன் அவ்வளவு ஓடிட்டே இருக்குது. 2 மணிக்கு பேசியாச்சு, 4 மணிக்கு பேசியாச்சு, அத மாதிரி இந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுக்க அவங்க வந்துருவாங்க. அது நமக்கு நாளாக தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ட்ரையல் அண்ட் எரர் தான். சோதிச்சு பார்த்து எது வந்து எளிமையா இருக்கும் அப்படின்றது இப்ப தெரியுது இல்லையா? இப்ப எனக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லன்னா அதுக்கு 2 மணி நேரம் தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் வீணாச்சு எனக்கு. இப்ப அப்படி இல்ல, கரெக்டா இதுதான் நிகழ்ச்சி. அது ஒரே அவ்வளவுதான். அதான் எனக்கு டவுட்டா இருந்தது. அதான் நான் கேட்டேன் முந்தானே, ஐயா அந்த ஒரே லிங்கை நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். சோ நீங்களும் செக் பண்ணி பாத்தீங்க, அது கரெக்டா தான் இருந்திருக்கும். நம்ம மாத்தணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்ப வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்துட்டேன். நான் வாட்ஸ்அப் விட்டு முழுமையா வெளியே வந்துட்டேன். நேர டெலிகிராம் போயிட்டு டெலிகிராம்ல போட்டாச்சு, தொட்டாச்சு, வந்தாச்சு. ரெக்கார்ட் ஆகுது, எடுத்து போட்டாச்சு. இது வாட்ஸ்அப் நமக்கு தேவையில்லை. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப நம்ம போன் நம்பர் கொடுக்குறீங்களே, போன் நம்பர் பக்கத்திலே வந்து டெலிகிராம் போட்டுருங்க. டெலிகிராம்ல வாங்க, இல்லாட்டி டெலிகிராமோட ஐடி ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு. டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா அந்த ஐடி இருக்கும், அந்த ஐடி பேரை கொடுத்துருங்க. டெலிகிராம் சொல்லிட்டு அந்த ஐடி பேரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா போன் நம்பரோட டெலிகிராம் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். அதையும் கொடுத்துக்கலாம். டெலிகிராம் கம் இன் டெலிகிராம். வாட்ஸ்அப்ல வந்துட்டு நீங்க டெலிகிராம்ல வந்துருங்க அப்படின்னு சொல்ல. ஐயா அந்த கேள்விகள் அற்புதமா இருக்குங்கய்யா. இப்போ போன வீடியோ 2 வீடியோ பார்த்தேன், காலையில 1 மதியம் 1. கேள்விகளும் அற்புதமா இருக்கு, பதில்களும் அற்புதமா வந்திருக்கு. மூணாவது கேள்வி 4வது கேள்வி போயாச்சு. 5வது கேள்வி போயாச்சு. அதான் பொறுமையா எடுத்து எல்லாமே சீக்கிரம் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அந்த ஒரு கேள்விக்கும் எவ்வளவு நேரம் பொறுமையா பதில் சொல்லலாமோ, ஒரு கேள்வியின் தலைப்பிலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துட்டு போலாம் அழகா பொறுமையா. ஏன்னா கேள்விகள் வந்து ரொம்ப ஆழ்ந்து கேட்கப்படாத கேள்வி, அந்த பதிலும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி வருது. ஏன்னா புது இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. இப்ப இன்னைக்கு காலையில நான் பார்த்து விட எனக்கே நீங்க சொன்ன விஷயங்கள் உங்க கூட பயணப்பட்டுட்டு வரேன் இல்லையா கடந்த 2 மாசமா, அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில சொன்ன விஷயங்கள்லாம் புது விஷயங்கள். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்படல. அதான் அப்ப கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல சொந்தமா நான் வந்து இப்ப 4000 வீடியோ பேசியிருக்கேன். 3800 மொத்தம் நான் பேசுறது 10,000 வீடியோ இருக்குமையா. 10,000 வீடியோ பேசியிருக்கேன். இப்ப பேசுனதே 4000 வீடியோ. இந்த 3 வருஷத்துல பேசுன 4000 வீடியோ. இப்ப தினம் 5 வீடியோ போயிட்டு இருக்கு. நான் சொந்த வீடியோவா போடுறது இல்ல. நான் 10 நாளா சொந்த வீடியோவா போடுறது இல்ல. இது வந்து எங்கேயோ போகுது. இப்ப புது ஆள் வர்றாங்க, புரியுதா? பன்னீர்செல்வம் வந்து 4வது கேள்வி கேட்டாரு, 4-5 கேட்டாரு. இப்ப அடுத்தது மறுபடியும் என்ன வரலன்னா அடுத்த நீங்க ஒரு கேள்வி கேட்கல. பன்னீர்செல்வம் தான்
இப்ப 5வது கேள்வி கேட்கிறாரு. 5, 5, 6 படிங்க. ஜெகன், உங்களுக்கு கேள்வியில வந்திருக்குமே, ஜெகனுக்கு வந்திருக்குதா? ஆ. ஐயா வந்திருக்கியா? அந்த ஐயா கேள்வியில கேட்க 5வது சொல்லுங்க. கேள்வி. நான் அதாவது 1, 2, 3 காணொளி போட்டாச்சு. அது இப்ப விவாதத்துல சொல்லியாச்சு. இதை வந்து எப்படி இதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இது பரிணாம அறிவியல். இப்ப வந்து உணவில்லாம வாழ முடியுங்கிறது ஏற்கனவே நிரூபிச்சிருந்தாலும் கூட, அறிவியல நாம இன்னும் இந்த இந்த அதாவது நம்பிக்கை அடிப்படையில் நிரூபிச்சிருக்காங்க. நம்பிக்கை அடிப்படையில் நாசா விஞ்ஞானிகள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்தா ஹீரா ரத்தன் மணிக்கு. ஆனால் மனிதனைத்தான் ஆராய்ச்சி பண்ணணும். என்னது? ஆமா. யோகிகளே ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது இப்ப நான் வந்து பரிணாம அறிவியல் ஜீரண நீரை இப்ப நான் வந்து ஒண்ணு சாப்பிட்றேன்னு வச்சுக்கங்க. மரணத்தை அதாவது இயற்கை வந்து மரணத்தை உறுதி செய்யுது. இயற்கை என்ன பண்ணுது? மரணத்தை உறுதி செய்யணும். அதுக்குதான் அந்த வாதபித்த கபத்தை வச்சிருக்குது. அந்த வாதபித்த கபத்தை நீ அதுக்கு நீ என்ன பண்றோம்னா, இந்த மனம் விரும்பின உணவை சாப்பிட்டு தூண்டிட்டு நீ சாகணும். அதாவது மனம் விரும்புகிற உணவை சாப்பிட்டு அந்த வாதபித்த அதிகமாகி நீ சாகணும். எப்படி? இப்ப அதுதான் சொல்றேன், சாவல் இருந்து தப்பிக்கிறத சமாதி. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல கோடி ஆண்டுக்கு முன்ன இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னோக்கி தான் ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க வெள்ளைக்காரர் பண்ற ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா முன்னோக்கி ஆராய்ச்சி பண்றது இல்ல. அவ என்ன பண்றான்னா, இன்னுமே வந்து 10 கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய எளிய ஆராய்ச்சி பண்றான். 30 கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய புழு ஆராய்ச்சி பண்றது. அடிப்படை தப்பு. என்னது? பன்னீர்செல்வம், அடிப்படையே தப்புன்னா ஆன்சருமே தப்பா தானே சார் இருக்கும். அதான் பாருங்க, அவன் என்ன ஆராய்ச்சி பண்றான்னா, 20 கோடி ஆண்டுக்கு முன்பாக தோன்றிய எலி 50, 40, 45, 50 கோடி ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்புழு ஆராய்ச்சி பண்ணி நீ ஆரோக்கியத்தை எப்படி கண்டுபிடிப்ப நீ? அதனாலதான் அவங்களோட வைத்திய முறைகள் எல்லாமே தோத்து போயிருது எல்லா இடத்துலயும். அதனாலதான் அவன் சொல்றான், மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது, மருந்து பக்க விளைவை அடித்து வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்குவதில் மருந்து மாத்திரைகள் ஈடுபடுகின்றன எழுதுறான். சரியாதான் எழுதுறான். அப்ப இது என்னன்னு அதுதான் இங்க. அப்படின்னா இந்த யோகிகள்னு ஒருத்தர் இருந்திருக்காங்களே, அப்ப இந்தியாவில் இருக்கிற கதைகளை இவன் ஏன் ஆராய்ச்சி பண்ணலைங்கிறத கேள்வி. அது பண்ணலைன்னா அதுதான் இயற்கையோட குற்றம். நாம தான் எடுத்துட்டு போகணும். நல்ல வேலை அதை பண்ணிட்டு அவங்களோட பிசினஸ் போயிடலாம் சார். அது இருக்கட்டும், அது பிசினஸ் இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல பிசினஸ் வேலை செய்யாது. புரியுதா? இல்ல அது இப்ப வந்துகிட்டு இல்ல தீர்வு நம்ம கிட்ட. தீர்வு வந்துருச்சு இல்லையாப்பா. தமிழ் படிச்சாதான் தப்பிக்க முடியும். ஆங்கிலம் படிச்சா என்ன, சமஸ்கிருதம் படிச்சா என்ன, 6000 மொழியில ஒருத்தர் தேர்ச்சி பெற்றுனா அவன் தப்பிக்க முடியாது. தமிழ் படிச்சிருந்தா தான் தப்பிக்க முடியும். கண்டிப்பா 33 எழுத்து தான், பெருசால ஒன்றும் தேவையில்லை. பள்ளிக்கூடமே போகாமையே யாரு வேணாலும் 33 ஒலிக்குறிப்பை பழகிக்கலாம். ஒலிக்குறிப்பை பழகிட்டு யாரு வேணாலும் தமிழ் புத்தகத்தை படிக்கலாம். ஏன்னா இது பல 1000 ஆண்டுகளா இப்ப 10 மொழி தான் செம்மொழிங்கிறாங்க. அதுல வாழ்ந்துட்டு இருக்கிற மொழி 2 மொழி தான். ஒண்ணு மேண்ட்ரின் மொழி, அது சைனாவில் இருக்கு. அது வந்து சித்திர எழுத்துக்கள் இலக்கண தரம் இல்லாதது. அடுத்தது இன்னைக்கு 11 கோடி மக்களால் பேசப்பட்டு வருகின்ற மொழி வாழ்வியல் மொழி, இனிமையான மொழி, பல 1000 ஆண்டுகளாக நிலைத்தது. பல 1000 ஆண்டுகளாக நிலைத்த மொழி. அப்ப இதுக்கு ஒலிக்குறிப்பு 33 ஒலிக்குறிப்பு தான், அவ்வளவுதான். இல்ல அதான் சொல்லிருக்காங்க, கல் தோண்டி மண் தோன்றாத மொழி மூத்த குடின்னு சொல்லியிருக்காங்கல்ல சார் தமிழ் மொழிக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த கல் தோன்றி நடந்துட்டு மாதிரி தான் முதல்ல பாறை தான் பூமியில் உற்பத்தி ஆச்சு. மலைகள், அது பேர் பாறைன்னு சொல்லுவாங்க அல்லது மலைன்னு சொல்லுவாங்க. சரிதா? பாறை கல்லுனாவே மலை. அதாவது திண்டுக்கல், நாமக்கல் அப்படின்னாவே பாறை மலைகள் அர்த்தம். திண்டுக்கல் மலைன்னு அர்த்தம். நாமக்கல்னா நாமக்கல் மலைன்னு அர்த்தம். அப்புறம் அந்த கல்லு தொடர்ச்சியா இருந்தா தொடர்ச்சி மலைன்னு பேரு. புரியுதுங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இப்படி எல்லாம். அந்த கல் வந்து நீண்டு போச்சுன்னா கோடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இந்த கல்லுலதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த கல்லு செதஞ்சு மணலா மாறிடுது. அதுதான் அவங்க எழுதுறாங்க. திருவள்ளுவர் இந்த தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல கல்லு தான் தோன்றுச்சு, அதுக்கப்புறம் மண்ணு தோன்றுச்சு. அப்ப கல் தோன்றி மண் தோன்ற காலத்தினா அதுக்கு மண் வர்றதுக்கு முன்னாடி இங்க மலைகள்ல தோன்றி இருக்காங்கிறான். முதல்ல நாங்க மலையில தான் தோன்றோம்ங்கிறான். அதுதான் சரி. அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணீர் வடிய தண்ணீர் வடிகிறப்ப, தண்ணீர் போறப்ப எது வர்றப்போ தான் அந்த மலைகள் தெரியுது. அந்த மலைகள் எல்லா தாது உட்படு இருக்கு. அதுல இருந்து தான் மனிதன் வந்து வாள் எடுத்து செய்யறான், தன்னை போர்க்கருவிகளை செய்யறான். அதுல பெரிய விஷயம் தான். ஆக இங்க அறிவில் மூத்தகுடி யாருன்ற கேள்வி. அறிவில் மூத்தகுடி தமிழர்கள் தான். ஆக இது எங்கேயோ 2000 ஆண்டுகளை தப்பா கதை ஓட்டிட்டு போய் கடைசியில அது ஜிடி நாயுடு வந்து முயற்சி பண்ணாரு. பெரியார் வந்து எதோ சொல்லி கடைசியில எப்படியோ போய் கடைசியில பக்தியில் இருக்கிற பக்தி மார்க்கத்தை வச்சு பிச்சை எடுத்து மக்களை மடையனாக்கி பக்தி மார்க்கத்தில் ஏகப்பட்ட தப்பு நடந்து நாட்டையே குட்டிச்சதாக்கிடுச்சு.
அதுக்கப்புறம் பக்திக்கு அப்புறம் செயல்முறை, அதாவது கர்மங்கள் செய்யறது, நல்லது கர்மங்கள் செய்யறது பக்திக்கு அப்புறம் கர்மம். யாரும் பக்தியில சொகுசு, பக்தியில அவன் கண்டபடி பேசிட்டு கடைசியில் கர்மத்துக்கு யாரும் போகவே இல்லை. அப்புறம் கர்மத்தை தாண்டி நிறைய விவாதம் பண்ணணும், அதுவும் படிக்கவே இல்லை. கடைசியில குட்டிச்சவரா போய் கடைசியில மாட்டிக்கிட்டான். ஆக படிப்படியா அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை வரைக்கும் திருமணம் பண்ற வரைக்கும் வச்சிருக்கானுங்க. திருமணம் பண்றதுக்கு அப்புறம் 50 வயசுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லி தர்றதில்ல. ஆட அறிவட்டங்கள அவன் உடம்பை சுத்தம் செய்யணுங்கிறது தெரியாம போச்சு. அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, ஓ இது சுத்தம் செய்யற வாழ்க்கை இது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பல ஆண்டுகளாக தனி மனித ஒழுக்கத்துல அந்த குழந்தை வாழ்க்கை, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம் அந்த குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் என்கின்ற அகத்தூய்மை வாழ்க்கை, அப்புறம் விரும்புகின்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு உயிரை வந்து சுவாசத்தை நிறுத்தி உச்சியின் வழியாக ஆற்றலை பிரித்து கொண்டு இயற்கையோட விண்வெளியோட கலந்து விடுதல், அது சன்னியாசம் பேரு. இவன் சன்னியாசனா தப்பு தப்பா ஊர் ஊரா தெரு தெருவா சுத்துறது, பிச்சை எடுக்கிற மாதிரி தப்பா கொண்டு போயிட்டானுங்க. சன்னியாசிங்கிறது ஊரை சுத்துறது மேல உலக சுத்துறதும் கிடையாது. தனிமையில இருந்து உயிரை பிரிச்சுக்கிறது தான் சன்னியாசம். சன்னியாசனா சன்னியாசம் சாமியாரு ஒரு மடங்கட்டி உட்காந்து கதை பேசிட்டு இருப்பான்னு தப்பு தப்பா போயிடுச்சு. புரியுதுங்களா? இது ஒரு தனி மனித வாழ்க்கை. இவர் வந்து இன்னும் 5ஆம் கேள்வி கேட்கலாம் ஐயா. 5ஆம் கேள்வி 6ஆம் கேள்வி கேட்கலாம் பன்னீர்செல்வம். 6ஆம் கேள்வி ஜெகன் கேட்கலாம். அதுக்கு ஏறத்தாழ 18 கேள்வி இருக்கும். அது 18லயே ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றும் 6 இருக்கும். ஒரு 6 முதல்ல ஒரு பகுதி என குறிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்வீடன்ல இருந்து அனுப்பிச்சிருக்காரு. அவர் கடந்த ஒரு ஆண்டுகளாக இவர் கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. விரைவில் வந்து நம்ம குழுவுல சேர போறாரு. ஏற்கனவே 5 கேள்வி கேட்டாச்சு இல்லைங்கய்யா? 6வது கேள்வி கேட்கலாம். 6வது கேள்வியோட ஒரு பகுதி, அது ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. அது என்ன தலைப்புல முதல் 6 கேள்வி என்ன தலைப்புன்னு பாருங்க சார். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஆற்றலை நாம் எவ்வாறு உணர முடியும்? அது வந்து முதல் தலைப்புல வருதான்னு பாருங்க. முதல் தலைப்புல இல்ல, முதல் தலைப்பு இல்ல, 2வது இது. முதல் தலைப்புல 6வது கேள்வி. இல்ல இந்த முறையை ஏற்க முடியாதவர்கள் அல்லது பயமுறுத்தப்படுபவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம், எப்படி புரிந்து கொள்ளலாம்? அது வாழ்ந்து காட்டணும். என்னது வாழ்ந்து காட்டிடணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்தை பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு அறிவுரை மட்டும்தான் சொல்ல முடியும். இப்ப நேர்ல என்ன பார்க்க முடியாது. இப்ப எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்றேங்கிறது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றேன் என் குடும்பம் கவனிக்கிறாங்க. அதே போல நான் என்ன எப்படி இழைச்சிருக்கிறேன்னு பாக்குறாங்க. அதாவது சொல்லி கொடுப்பவன் பிச்சை எடுத்து புசிக்கிறான் பாருங்க. இந்த பிச்சை எடுத்து புசிக்க அதை என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு இழைத்தவன், அந்த காலத்துல ஊருக்கு இழைச்சவாயின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையர் கோயிலாண்டி. அந்த பிள்ளையர் கோயிலாண்டி வந்து கொஞ்சம் இழைச்சிதான் இருப்பான். அது இழைச்சின்னா எப்படின்னா, அந்த பிச்சை எடுத்து புசிக்கிறதுல கொஞ்சம் தான் கிடைக்குது. அது வேற. அந்த மாதிரி ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி, அவனுக்கும் இழைத்தவன் பள்ளி கொடுத்த ஆசிரியர்னு ஒரு பழமொழி இருக்கு. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து புசிக்கின்ற பரதேசியை காட்டிலும், யாரு இந்த பரதேசின்னு ஊர் ஊரா சுத்துறவன், வீடு வீடா சுத்தி பிச்சை எடுத்து சாப்பிட்றான், அவனை காட்டிலும் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இழைத்திருக்க வேண்டும் என்று அந்த அருமையா அந்த சொலவாடை இருக்கு. அதாவது ஒரு 1000 வருஷம் அது ஓடிட்டு இருக்குது. அதாவது எப்படின்னா, சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் எல்லா வகையிலும் சொற்பமாக இருக்க வேண்டும். எப்படி சொற்ப தேவையில்லை, எல்லாத்துலயும் சொற்பமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சொற்பமா இருக்கணும். சொல்லுங்க. இன்னும் ஆடம்பரம் பண்ணினா முடிஞ்சு போச்சு. ஆடம்பரம் பண்ணினா அவ்வளவுதான், கோவிந்தாதான். ஆடம்பரம் பண்றவனுக்கு என் ராஜ்யத்துல இடமில்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆடம்பரம் பண்றவன், அதிகாரம் பண்றவன், ஆணவத்தில் இருக்கிறவன், செல்வ செழிப்போட 10 கார் வச்சிருக்கவன் எங்க போய் சேர முடியாது? சொர்க்கத்தில் சேர முடியாது அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அது என்ன அர்த்தத்துல அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. பணக்காரர்களுக்கு என் ராஜ்யத்துல இடம் இல்லைன்னா, இந்த தெனாவெட்டுக்கு அத்தனை பேர் 3 வேளை ஆகாரம் தரவன பணக்காரன் தான். 3 வேளை ஆகாரம் தர யாருங்கிறீங்க? ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு இப்ப நான் நிரூபிச்சாகணும். போய் எங்க போய் நிரூபிக்கணும்னு கேட்டீங்கன்னா, செய்முறை யாரு விரும்புறாங்க? செய்முறை வந்து மேற்கு நாடு தான் செய்முறை எதிர்பார்க்குது. நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல வெறும் கொள்கை பேச்சு நாசமா போறது. அவன் செய்முறை செஞ்சு இப்ப செய்முறை செய்து காட்டுறதுதான் பெரிய விஷயமே. ஏற்கனவே 22 வருஷத்துக்கு முன்னாடி செய்முறையாளரை கண்டுபிடிச்சு வீரரத்ன மணிக்குங்கிற விஞ்ஞானியை, அவர் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர், அவரை பார்த்துட்டு நேரா போய் செஞ்சு பார்க்கும் பொழுது அவர் பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டாரு. அவருக்கு பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் இருக்கு வந்தாரு. ஆகையினால இப்ப நாம சரி, இப்ப இந்த அந்த 6வது கேள்வியை செய்முறை செஞ்சு காட்டணும். இப்ப செய்முறை செஞ்சு காட்டணும் என்னதுன்னா, என்னுடைய உடம்பு இப்ப சாதாரண இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா 80 கிலோ இருக்கிறவங்க, 85 கிலோ இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா
அப்ப என்னுடைய உடம்பு பாத்தீங்கன்னா 78 கிலோ இருந்தது. நான் சொல்றது 22 வருஷத்துக்கு முன்பாக. நான் தேங்காய், அந்த பழம், அது இது ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 80 கிலோ எடை இருந்தது. அந்த திரவத்தை சாப்பிட்டு தான் அந்த நீர் பயிற்சி செய்து வருகின்ற பொழுது கடைசியில 58 கிலோல நிலை பெற்று போச்சு. 58 கிலோ. இந்த 58 கிலோ என்ன பாத்தீங்கன்னா 78 இருந்து 58 கிலோ வந்து இது குறையிறதே இல்லை. எவ்வளவு பட்டினி போட்டாலும் சரி, எவ்வளவு நீர் பயிற்சியோ திரவ பயிற்சியோ அது கனி பயிற்சியோ அது டீ, சாதாரண டீ, பால் டீ, திரவ பயிற்சி எவ்வளவு திரவம் போட்டாலும் குறையிறது இல்லை. உணவுக்கு எவ்வளவு குறைச்சாலும் இந்த 58 கிலோக்கள் குறையிறது இல்லை. அப்ப தெரிஞ்சு போச்சு, சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த உடம்பு இளைக்க விரும்புவதில்லை. என்னது? அதாவது a pure body does not like to reduce the weight. A pure body does not like, அதாவது உடம்பு என்பது தூய்மையானதுக்கு பிறகு அது உடலை இளைக்க அது விரும்புவதில்லை. என்னது? சுத்ததேகமான பிறகு அதோட வந்து வெயிட் வந்து அதுக்கு அதோட கம்மியாகாது, கூடவும் கூடாது, அப்படியே நிக்கும் அதே இடத்துல. இது அந்த உடம்பு விரும்புகிறது. எது விரும்புது? உடம்பு, மெய், நம்மளுடைய உடம்பு. நீ என்ன பண்ற? உணவை தின்னு உடம்பை பெருத்துக்கிற. உணவை தின்னு. அதுக்கு நம்ம அமெரிக்கா நண்பர் அவர் சொன்னார், ஐயா ஏதாவது சாப்பிட்டேன்னா 10 கிலோ ஏன் சாப்பிடுறேன்னு கேட்டேன். இப்பதான் 10 கிலோ குறைச்சிருக்காரு. அதாவது கடுமையா போராடி. நான் சொன்னேன், நேத்து கூட அந்த விவாதம் நடந்தது, நான் கூட போட்டிருக்கேன் பாருங்க. ஒன்னும் பண்ண முடியாதப்பா, இது வந்து இது ஒற்றை வழிதான், இது மரணத்திலிருந்து தப்பிக்கிற வழி, அவ்வளவுதான். நீ விருப்பத்தில் சாக வேண்டும், நோவில் சாக கூடாதுங்கிறதான் இயற்கை நோக்கம். இயற்கை தன்னை அழித்துக் கொண்டுதான் தன் குழந்தைகளை காப்பாத்துச்சு. அந்த மாதிரி தான் உனக்கு தண்டனை வச்சிருக்குது. தின்னினம் அவன் நீ செத்த, கொளுத்து சாவ. எப்படி சாவ? கொளுத்து சாவேன்னு வச்சிருக்குதுங்க. கொளுத்து சாவா. இங்க இழைத்திருக்க வேண்டும். எப்படி இழைச்சிருக்கணும்? சுத்தம் செய்வதன் மூலம் இழைச்சிருக்க வேண்டும். அதான் அவர்கிட்ட சொன்னேன், சுத்தம் செய்யாம இழைச்சீங்கன்னா அது நோய், அது சக்கரை நோய், புற்றுநோய் காமன். தின்னுகிட்டே இருந்தேன்னா தின்னுகிட்டே இருந்தா அமிலத்தன்மை ஆகி அரிச்சு செத்து போயிருவேன், அல்லது தின்னுகிட்டே இருந்து அமிலத்தன்மை அதிகமாகி கொழுத்து செத்து போயிருவேன். ஐயா, சில பேர் வந்து எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்? கடுமையான அமிலத்தன்மை. அவங்க கொடூரமான நச்சுத்தன்மை உடையவங்க. அவங்க என்னது? கொடூரமான நச்சுத்தன்மை உடையவங்க. கொடூர வைரஸ் இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் முண்டே ஆக மாட்டேன், எப்ப ஒல்லியாவே இருக்கேன், எதனா சொல்லுங்க. எதுக்கு திங்கிற? முதல்ல எதுக்கு திங்கிறேன்னு வேணும் இல்ல? திங்கிறது ஆரோக்கியத்திற்கா மனதுக்கா? இப்ப நான் கூட இப்ப டீ குடிச்சேன், அது ஆரோக்கியத்துக்கு மனதுக்கா? மனதுக்கு தான் குடிச்சிருக்கோமே தவிர ஆரோக்கியம் கிடையாது. அதுல 10 ரூபாய் தண்டை எனக்கு. இப்போ அப்ப நான் ஆடம்பரத்துக்கு தப்பு பண்றேன். ஆடம்பரம் தான். இப்ப நான் ஒரு டீ சாப்பிட்டா அது ஆடம்பரம் தான். அது ஏன்னா பசிதாகம் இல்லை, மயக்கம் இல்லை, கிருகிருப்பும் இல்லை, சோர்வும் இல்லை, எடையும் குறையில. இப்ப தேவையில்லாம ஒரு டீ சாப்பிட்டா எனக்கு 10 ரூபாய் தண்டை எனக்கு. அப்ப வேணும்னா இந்த விபச்சாரம் பண்ற, உணவை வேட்டையாடுகின்ற விபச்சாரி. இனி என்ன பண்ணிருக்கு? உணவை வேட்டையாடுகின்ற விபச்சாரியா மாறி இருக்காரு இன்னைக்கு. இன்னையோ ஒரு டீ குடிக்கிறது விபச்சாரமா? அதுதான் விபச்சாரம். அதுல இருந்து தான் தொடங்குது. எங்க இருந்து தொடங்குது? இதெல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிச்ச பானங்கள். புதுசா நீங்க பாருங்க, வீட்டுல மட்டும் எத்தனை பானம் வச்சிருக்காங்கன்னு. அடங்கப்ப 15 வகையான பானங்கள் வச்சிருக்காங்க. அது குடிக்கிறதே கிடையாது. 50 ரூபா போட்டு வாங்கிட்டா ஒரு தடவை குடிச்சு பார்த்துட்டு அடுத்த பானத்துக்கு அது ஒரு 50 ரூபா. அப்படியே பார்த்தா ஒரு வீட்டை பார்த்தா 50 டப்பா இருக்கும். 50 டப்பும் தண்டம். கடைசியில் பார்த்தா 6 வருஷம் கழிச்சு தலை தூக்கல போட்டு தூப்பாரு. பழையபடி இந்த டீலே அடிமையா இருப்பான். அந்த பானத்தையும் குடிக்க மாட்டாங்க. இப்படித்தான் இந்த விபச்சார மனம் போய்கிட்டே இருக்கு. இதைத்தான் கூத்தாடி மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 6வது எப்படி செய்து காட்டணும்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூகுள் மீட், கூகுள் சந்திப்பில் பாத்தீங்கன்னா வர்றவங்க அத்தனை பேருமே சாதாரண உணவு சாப்பிட்டு சதை கெட்டு போனவங்க தான். அப்ப உண்மையான சதையில வாழ்ந்து காட்டணும்னா இந்த இளைத்திருப்பான் யோகி. அதுதான் இந்த ஒருவேளை என்பான் யோகின்னு சொல்றது, ஊருக்கு இழைத்தவன் சொல்றது. அப்புறம் வந்து ஒருவேளை என்பான் ஓகியே உன் தெளிர்க்க மாதே, இருவேளை போகியே, மூவேளை என்பான் மூன்மேலை ரோகியே, நாவேளை என்பான் உடல் விட்டு போகியே என்று புகழ் அப்படின்னு நீதிவெண்பாவில் அந்த பாடல் சொல்லப்படுது. அது அப்புறம் ஊனை சுருக்கி உள்ளலி நீதி வெண்பானா என்னதுங்க? நீதி வெண்பாவா? நீதினா நீதி சொல்லக்கூடிய ஒரு பாடல், அவ்வளவுதான். நீதி வெண்பாவில் இந்த பாடல் இருக்கு. அதாவது அது ஒரு 1000 ஆண்டு இருக்கலாம். அந்த ஒரு 500, 700, 800 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. திருவாசகம்ல 2000 ஆண்டு, அப்புறம் திருமந்திரம்ல 7000, 8000 ஆண்டுக்கு முன்பாக. அவரு 7000, 8000 ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தின்னு பெருத்திருக்கானுன்னு தெரிஞ்சு போச்சு.
என்ன பெருத்திருக்கானுங்க? தின்னு பெருத்திருக்காங்க. திங்கறதான் தொழிலா வச்சிருக்கானுங்க. அப்ப கூத்தடிக்கிற வேலையே எல்லாத்துக்கும் இருந்துக்குது. உலகம் தோன்றிய காலத்துல இருந்து கூத்தடி அறிவிலும் சிறந்தவனா இருக்கிறான், கூத்தடிக்கிறதுலும் சிறந்தவனா இருந்திருக்கான். அதனாலதான் கூத்தாடின்னு பேர் வச்சிருக்கானுங்க இவனுங்க. குடியும் கூத்து தான் அவன் அடிப்படை தொழிலா இருந்திருக்கு. அங்க உற்பத்தி முறையே இல்லாம குடியும் கூத்தடிக்க வேண்டியதுதான். யாரோ இப்படித்தான் நடந்திருக்குது. அப்புறம் தான் யாரோ விவசாயிகள் வந்தாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அதுல இருந்து கொஞ்சம் மாறி இவனுக்கு இந்த கூத்தடிக்கிறவங்களுக்காக உணவு தயாரிச்சு கொடுக்கறது. யாருக்கு? நம்ம மாதிரி கூத்தாடிகளுக்கு உணவு தயாரிச்சு கொடுக்கறது. நாம அதை தின்னு போட்டு அவனவே மிதிக்கிறது. இப்படி எல்லாம் இந்த இழிநிலைக்கு நம்ம ஆளாயிருக்கோம். எப்பவுமே உற்பத்தியாளர் இந்த நாட்டுல அதுல இருந்தா பொழுதுபோக்குன்னு வருது. அவன் கேவலப்படுத்துறதுங்க. யாரு கஷ்டப்படுறானோ நம்மளை கேவலப்படுத்துறது. என்னது? யாரு கஷ்டப்படுறானோ, யாரு கண்டுபிடிச்சு கொடுக்குறானோ, யாரு உற்பத்தி அவனை கேவலப்படுத்துறதா இந்தியாவுடைய இதா இருக்கு. கண்டுபிடிச்சு கொடுக்கணும் கேவலப்படுத்துறதா இந்த நாடு. அதே மேல நாடுல கண்டுபிடிச்சு கொடுக்கணும் மேல்நிலை கொண்டு போவாங்க. இங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறவன் தத்துவ ஞானில கேவலப்படுத்துறது இங்க. ஏன்னா இவன் கூத்தடிக்கிற பரவாயில்ல. எவன் ஆகாரம் தானே அவன் கூத்தடின்னு அர்த்தம். ஆகாரம் 3 ஆகாரம்னா என்ன? அது இயற்கை உணவுன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல. எலுவா தின்னுட்டு இருக்கானு அது எப்படி ஆகாரம் சொல்ல முடியும்? மனபோன தின்னுட்டே இருக்கிறத வேலையை நான் பாருங்க, இந்த வீடியோல வர பாக்குற எல்லாரும் மென்னுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், என்னடா இத்தனை மென்னுட்டே இருக்காங்க. 2-3 பேர்த்து பார்த்தேன். சும்மா லபக்குன்னு இந்த ஒட்டகம் வாடு ஆசைப்படுற மாதிரி ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்து இதை பார்த்தேன். அப்ப இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இதை தவிர ஏன்னா இந்த 60 வயசு ஆகாங்க எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, தின்னு சாகலாங்கிற எண்ணத்துக்கு போயிருது. எங்க போகலாம்? அப்புறம் அவங்களை எப்படி காப்பாத்துவீங்க? நீங்க அவர் தின்னு சாகணும் போய் நீங்க எப்படி காப்பாத்து? எல்லாமே தப்பா இருக்குதுங்க. ஏன் அது பேசி பிரயோஜனம் இல்லை. நாம ஆழ்ந்து காட்டிட்டு போக வேண்டியதுதான். இப்ப 6வது கேள்விக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மையார் வந்தாங்க. என்னமா எடைன்னு கேட்டேன். என்னுடைய எடை வந்து 90 கிலோ 90 கிலோன்னு சொன்னாங்க. எடை ரொம்ப பார்த்தேன் 150 152. அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுடைய எடை வந்து 35 கிலோ அழுகி போன எடைன்னு சொன்னேன். எத்தனை கிலோ? 35 கிலோ அழுகி போய். எப்படி என்ற உடம்பு வந்து 20 கிலோ அழுகி போய் கிடது. அது பேர் மலம்னு பேரு. தின்பதெல்லாம் மலமேங்கிற மாதிரி தின்னது போக காலையில இருந்துச்சுன்னு திடப்பொருளை வெளியே போகுது. அப்ப திரவ பொருளா போகுது. மீத பகுதி இரவில் ஒரு பகுதி நாக்கு, பல்லு, தொண்டை. நாக்குன்னு வச்சுக்கலாம், பல்லுன்னு வச்சு வாயில் வச்சுக்கலாம். வாய் இரவில் ஒரு பகுதி வாயில படியுது. அந்த வாயில படிகிற தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்றான். தொண்டைக்கு கீழே அதே விஷம் வந்து மலத்துவார வரைக்கும் 30 அடிக்கு படியுது. அந்த விஷத்தை இறக்குவதற்கு தான் மருந்தடிக்காத காய்கறிகளை வேக வைத்து பல்லுக்குச்சி வந்து தொண்டைக்கு மேல இறக்க முடியாது. அதுக்கு கீழே இருக்கிற விஷயத்தை கீழே இறக்கி விட வேண்டும். இது வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறாரு. வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறது யார் குடல் சுத்தத்தை பத்தி தெரியாது. அதுக்கு வந்து சரி குறைந்த உணவு முறைக்கும் வள்ளுவர் சொல்லக்கூடிய மருந்தேன நீர் மருத்துவத்துக்கும் ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி. உலகத்தில் முதல் முறையாக ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் எப்படி இயற்கையின்படி வாழும்னு கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன் தான். ஏற்கனவே ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் அப்படின்னு கண்டுபிடிச்சானுங்க. இருக்குது ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் ஒன்று இருக்கு. நீண்ட கால பட்டினி இருக்கிறப்போ அது பயிற்சியில உட்பட்டு வர்றதுனால அவர் உடம்பு பொருந்தி போறங்காட்டி அவருக்கு இந்த 4000 கலோரி 2000 கலோரி தேவையில்லை. அவர் நீண்ட கால பயிற்சி பெற்றதுனால அவர் உடம்பு மாறிடுச்சு. நாசா விஞ்ஞானிகள் 2002 கண்டுபிடிச்சானுங்க. எப்படின்னு இந்த ஹீராரத்தன் மனைக்குங்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வச்சு கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நம்பிக்கை கோட்பாடு. எந்த முகாதாரம் அது கிடையாது. முன்னாண்ட கிடையாது, பின்னாண்ட கிடையாது, எதுவும் கிடையாது. அது யாருக்கும் வைத்தியம் பண்ணவும் முடியாது. இது அப்படி இல்லை. வர்றவங்க பூரா வைத்தியக்காரர். இது வர்றவங்க பூரா வைத்தியரா மாறிடுவாங்க. இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, வரவங்க பூரா மருத்துவரா மாறிடுவாங்க. இயற்கை நோக்கமே மருத்துவராகிறது தான். அடுத்தவங்களாம் வெளி குற்றத்துக்கு நீங்க மருத்துவம் பார்க்கலாம். வெளியே எதாவது காயமே ஏற்படுச்சு, கை உடஞ்சிருச்சு, துண்டா போச்சுன்னா அவன் ஒட்ட வச்சு கொடுத்துருவான். ஆனால் உள் பிரச்சனை ஏற்பட்டு சாகர வந்து வரிசீர அதுதான் அந்த பயிற்சி. அப்ப அந்த அம்மாவோட சொன்னேன், உங்க 6 மாசம் தொடர்ந்து நீங்க வரணுமா அப்படின்னு. இப்ப விதி என்ன போடணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கா சேராம பாருங்க, அவனை பிடிச்சிக்கணும். 6 மாசம் தொடர்ந்து நீ வரணுங்கிறான். 6 மாசம் தொடர்ந்து வந்தாதான் அவங்க வந்து அறிவை பெற முடியும், எதை தெரிஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மட்டும் தப்பிச்சுக்குவாங்க. அப்ப அந்த மாதிரி சொன்னேன், உங்க 86 கிலோ எடை இருக்குதுமா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 58 கிலோ 60 கிலோ அப்படி இருப்பேன். என்ற எடை வந்து நான் வந்து 172 சென்டிமீட்டர் 172 சென்டிமீட்டர். நான் ராணுவத்தில் இருக்கிறப்ப 172 சென்டிமீட்டர். அப்போ நான் 80 கிலோ இருந்தேன். இப்போ என்னோட தான் 58 கிலோ. இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 36 கிலோ குறையணும். குறைஞ்சபட்சம் 28 30 கிலோ நீங்கள் குறையணும் அப்படின்னா அது போகிற மலை எடைன்னு சொன்னேன்.
அழுகி போன புழுத்து போன எடைன்னு சொன்னேன். இதுக்கு மேல இறங்கி சொல்ல முடியாது. அந்த புழுத்து போன எடையை வச்சுதான் நம்ம உட்காந்துருக்கிறோம். என்ன எடை? இதுக்கு மேல என்ன சொல்ல முடியாது, எல்லாரும் பார்க்கணும் இல்ல. இதுக்கு மேல எப்படி இறங்க புழுத்து போன அழுகி போன, அதனாலதான் செத்தவுடன் அவ்வளவு பிணவாடி அடிக்கிறது காரணம். நன்கு சுத்தமான உடல். இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நன்கு சுத்தமான நாற்றமே வராது. அதான் விஷயமே. அப்புறம் எங்க போய் அழுகிறது விருப்பத்துல. அதுதான் இந்த விருப்பத்துல பிரிக்கிறப்ப அது உடனடியே வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து, எப்படி இந்த செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு 10 நாளைக்கு இந்த ஒரு சில மருந்துகளை போட்டு அடக்கம் பண்றதுக்கு மேலே நேரத்துல பாத்தீங்கன்னா, செத்து போன உடனே அடக்கம் பண்றது எல்லாம் கிடையாது, இடமே கிடைக்காது. அவன் என்ன பண்றான்னா, உடனே ஒரு கடுமையான விஷ ஊசியை போட்டு அந்த சதையை வந்து ஒரு மாசத்துக்கு கெடாத மாதிரி அவன் பண்ணி உப்பெல்லாம் இந்த பண்ணி விட்டுறான். அது ஒரு மாசத்துக்கு கெடுறது இல்லை. அதுக்குள்ள அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல அடக்கம் பண்ணம் செய்யப்படும் நம்ம போட்டுருவான். அதுக்கப்புறம் தான் நீ அடக்கமே செய்ய முடியும். நம்ம இந்தியாவில மாதிரி நினைச்ச உடனே காலையில செத்து மத்தியானத்துக்கு அடக்கம் பண்றதே இந்தியாவில தான் சாத்தியம். மேலே நேரத்தில் சாத்தியமே இல்லை. அப்படித்தானே? அப்படித்தானே திருடத்துங்குது. ஆமாங்கய்யா. இப்ப இங்க செத்தாமனா 3 மணி நேரத்துல எடுக்கிறது, 4 மணி நேரத்துல எடுக்கிறது அங்க கிடையாது. அங்கெல்லாம் வந்து இடமே கிடைக்காது. என்னது அது என்ன பண்றீங்க? அப்ப அந்த அழுகி போறது. இப்ப நான் இந்த உடம்பு நான் அதை யோசிச்சு பார்த்தேன். எப்படி இந்த இந்த யோகிகளுக்கு மாறுதுன்னா, நன்கு சுத்தமானது பிறகு இந்த உடம்பு என்னதுன்னா தானாவே ஃபார்மலின்ல போட்ட மாதிரி மாறிடுது. எதுல போட்ட மாதிரி? ஃபார்மாலின் ஒரு திரவம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஃபார்மாலின். ஆமாங்கய்யா, அந்த எம்பாம்பிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடம்பு மாறிக்குது. இந்த ஒரு படம் பார்த்தேன், அது அயோத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அதுல இந்த மாதிரி செத்து போயிடுவாங்க, இங்க இருந்து பிளைட்ல தூக்கி போறதுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க. சோ அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த எம்பாம்பிங் பண்ணும்போது அந்த லிக்விட் ஊத்தி பதப்படுத்துறது பாடிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒண்ணும் இல்ல. 30 அடி, அந்த 30 அடி நீளம் இருக்கிற 10 மீட்டர் ஏகதேசம் 9 மீட்டர் இருக்கிற குடலை அப்படியே வெட்டி எடுத்துருவாங்க. உள்ள வயிற்ற கிழிச்சு, அதுல எங்க அது 30 அது கிழிச்சுன்னா அது பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்குது, அப்படியே தூக்கி பின்னா வாடி அடிக்க அப்படியே தூக்கி வெளியே போட்டுற வேண்டியது. ஆனா உடம்புல அந்த மலை மாரி இருக்கு பாருங்க, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. உடம்பு பூரா மலம் தானே. உடம்பு பூரா நீ குடலை மட்டும் கழட்டி இருக்கிற, அதுல இருந்து போட மலத்தை எடுக்க முடியாது. இப்ப நாம என்ன பண்றோம் தெரியும்? இதுதாங்க உயிரோடு, அதாவது இது லைவ்லி எம்பாம்பிங் பேரு. என்ன இப்ப நல்ல அருமையான பாயிண்ட் இது. அதாவது அவன் செத்து போனதுக்கு அப்புறம் எம்பாம் பண்றான். எங்க பண்றான்னா எகிப்துல பண்றான். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, செத்து போறதுக்கு குடலை மட்டும் கழட்டி. நான் என்ன சொல்றேன்னா லைவ்லி எம்பாம்பிங் சிஸ்டம்னு பேர். உயிரோடு எம்பாம் பண்றது. என்னது? அது தேவையற்ற பொருளாக அதை மாற்றி விடுறது. உயிரோட எம்பாம் பண்றது லைவ்லி எம்பாம்பிங் அண்ட் நேச்சுரல் மெத்தட். அது லைவ்லி எம்பாம்பிங் அண்ட் நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தட். லைவ்லி எம்பாம்பிங் அண்ட் நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தட். இது ஒரு தலைப்பு வச்சுக்கங்க. லைவ்லி எம்பாம்பிங் அண்ட் நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தட். நேச்சுரல் கிரியோஜெனிக்னா குளிர்ச்சின்னு பேரு. லைவ்லி எம்பாம்னா உயிரோடு எம்பாம் பண்றது. உயிரோடு எம்பாம் குளிர்ச்சியில் வச்சுக்கிறது. குளிர்ச்சியில் வச்சு நம்ம உடம்பு கெடாது இல்லை. அதே மாதிரி இதுக்கு தேவையான டெம்பரேச்சர் இதுதான் டெம்பரேச்சர். உலகத்திலே இந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் இதற்கு யாருமே பேசியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி இந்த கான்செப்ட் போல லைவ்லி எம்பாம்பிங் அண்ட் நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தட். இன்னைக்கு தலைப்பு இதுதான். தலையை சுத்தணும். தலைப்பு கேட்ட தலையை சுத்தணும். ஏன்னா தலைப்பே சுத்தணும். அது தலைப்பு கேட்டோம்னா தலையை நான் வந்து 98 தலைப்புல பேஸ்புக்ல மட்டும் 98 தலைப்புல எழுதியிருக்கேன். பேஸ்புக்ல மட்டும் என்ற பேஸ்புக்ல போய் பாருங்க, 98 ஏகദേശம் 90 தலைப்பு இருக்கு. அந்த தலைப்புக்கு நான் போறதே கிடையாது. என்னது அந்த தலைப்பை பாருங்க, ஒவ்வொரு விஞ்ஞானிகள் பேரை போட்டு தலைப்பு வச்சிருப்பேன். எல்லா விஞ்ஞானிகள் மெய்ஞானிகள் எல்லா பேரையும் போட்டு வச்சிருப்பேன். டார்வின் கொள்கையில இருந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பேன். அப்ப இந்த லைவ்லி எம்பாம்பிங் நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தட் அப்படின்னு என்ன கேட்டோம்னா, உயிரோடு பதப்படுத்துதலும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுதலும். அப்ப ஒரு பாருங்க, ஒரு மரபணுவை வந்து மைனஸ் அது என்னது, அதுக்கு பேரு நைட்ரஜன் கூலிங் வேல்யூ, நைட்ரஜன் கேஸ். நைட்ரஜன் கேஸ்ல தான் நீங்க பாருங்க, எந்த உயிரினம் வந்து நைட்ரஜன் கேஸ்ல இருக்க முடியும்? எந்த கேஸ்ல? நைட்ரஜன் கேஸ். அந்த புரோட்டீன், அந்த கேஸே வந்து அதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப். அந்த நைட்ரஜன் கேஸ் ஏன் வைக்கிறேன்னு கேட்டீங்க, மற்ற எந்த கேஸ்லயும் வைக்க முடியாது. எந்த கேஸ்லயும் வைக்க முடியாது. பாருங்க, அதுக்கு ஒரு சிறப்பு பாருங்க. அப்ப நைட்ரஜன் இல்லாம தெரிஞ்சு போச்சு, நைட்ரஜன் தான் அடிப்படைன்னு தெரிஞ்சு போச்சு. நீ சுவாசம் அங்க ஆக்சிஜன் கூட இல்ல, நைட்ரஜன் கேஸ் தான் வைப்பானுங்க.
ஆடு மாடு இந்த மாதிரி விந்தணுக்கள்லாம் மனுஷனோட விந்தனே நைட்ரஜன் கேஸ் இருக்க முடியும். எல்லா அதுதான் பேசிக், அதுதான் நைட்ரஜன். அப்ப ஆக்சிஜன் எங்க சுவாசத்துக்கு ஆக்சிஜன் வந்துருது. ஃப்ரீஜிங் பண்றப்ப ஃப்ரீஜிங் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, உறைவிந்தா பண்ணிடுவாங்க. என்ன பண்ணும்? உறைவிந்து என்னது? உயிரினமும் பாறையா மாத்திடுறது. என்ன? ஐஸ் பாறையா மாத்திடுறது. சாகவே சாகாது, 100 வருஷத்துக்கு சாகாது. மீனே அப்படித்தான். மீன் இருக்கு இல்லைங்களா, மீனை வந்து உயிரோட நீங்க அப்படியே கூலிங்ல வச்சுக்கிட்டு சாகாது. நீ 10 வருஷம் கழிச்சு தண்ணியில் விட்டீங்கன்னா பொழைச்சிக்கும். 10 வருஷம் கழிச்சு தண்ணியில் விட்டீங்கன்னா பொழைச்சிக்கும். அப்ப எந்த சூழ்நிலையும் இந்த உயிர், அது உயிரோட நம்ம மனுஷன் என்னவான்னு தெரியல. அதான் ஆச்சரியமா இருக்கு. இப்ப அது அந்த மாதிரி எல்லாம் விண்வெளிக்கு கொண்டு போலாமான்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. மனிதன் வந்து இங்க வந்து உள்ள மலத்தை வச்சிருக்கிறான். அதுதான் பெரிய விஷயமே. மலம் வந்து உள்ள இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. மலம் இருக்கிற வரைக்கும் ஒரு பாக்டீரியா டெவலப்பை கொண்டு போடுவ. பனிக்கட்டியே உடைச்சிடும். பனிக்கட்டியே உடைச்சாலும் உடைச்சிடும். என்ன உப்ப ஆரம்பிச்சிடும். கிருமிகளை என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படின்னா உள்ளே இருக்கிறவ அப்ப குடலவே எடுத்தாகணும். பம்புல மாட்டிக்குவானுங்க. அதை யோசிச்சு பார்த்தேன். இந்த ஸ்பேஸ் டிராவல் பண்றவங்களுக்கு இதெல்லாம் கற்பனை பண்றாங்க. ஸ்பேஸ் டிராவல் போறப்ப ஹைலி கிரியோஜெனிக் மெத்தட்ல உள்ள மனுஷனை உரைய வச்சு அவனை வந்து ஒரு 10 கோடி கிலோமீட்டர் கப்பால் போறதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் குறைஞ்சு இப்ப அவன் அங்கிருந்து அங்க போய் எந்திரிச்சிக்கலாம். அப்ப பசி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, டிராவல் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா. அதெல்லாம் நான் பார்த்தேன். இந்த சில விண்வெளி படமா பாக்குறப்ப ஆச்சரியமா இருந்தது. இவனுங்கெல்லாம் கற்பனை பண்றானுங்க, கரெக்டா தான் பண்றானுங்க. ஆனால் குடலை கழுவி இயற்கையாகவே அதை நியூட்ரல் பண்ணாம இவனுக்கு பண்றானுங்க. கடைசியில எங்காவது வருவானுங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிற பாருங்க. அதாவது 6வது பாடம். 6வது கேள்விக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அந்த அந்த செய்து காட்டுவது. அப்படித்தான் அந்த 6வது கேள்வி. செய்து காட்டுதுன்னா அந்த எடையை சொல்லணும். இந்த மாதிரி நீங்க 80 கிலோ எடையில் இருக்கிறீங்க, இப்படி கரைச்சி வர்றப்ப மாத கணக்கில் நீர் உணவு முறையில் அந்த கொழுப்பை கரைத்து எடுத்த பிறகு அந்த உடம்பு சுத்தமான உடல் ஏற்படுகிறது. அப்ப நீ பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 விழுக்காடு கரையும். அப்படின்னா கெட்டு போன சண்டையில தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கெட்டு போன சண்டையில தான் அதனால செத்தோன்னு பண்ண வாட அடிக்குது. சுத்தமானதுக்கு அப்புறம் எம்பாம்பாயிருது. என்ன ஆகுது? ஒவ்வொரு செல்லு, கண்ணுக்கு தெரியாத செல்லு இருக்கு பாருங்க, அந்த மைக்ரோ நானோ செல்லு வரைக்கும் எம்பாம்பாயிருது. அதுக்குதான் தூய தண்ணீர், தூய தண்ணீர், தூய தண்ணீர். அதான் வள்ளுவர் வந்து மணி நீர் பாரு. வெறும் நீர்னு சொல்லாம மணி நீர் அப்படின்னு எழுதுவார். என்னது? மணி நீர், பியூர் வாட்டர்னு சொல்லுவாரு. மணி நீர்ன்றது மழை நீருங்களாயா? தூய தண்ணீர் அர்த்தம். தூய்மையான மணினா தூய்மைன்னு அர்த்தம். மணினா வைரம், மணினா அது பல பொருளுடைய பல பொருளுடைய ஒரு சொல்லு. மணி அப்படின்னு என்ன அர்த்தம்? குட் அப்படின்னு என்ன அர்த்தம்? பியூரிட்டி, விர்ச்சுவல் பியூரிட்டி, ஃபைனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வளவு தூய்மையான அர்த்தம். தூய்மையான மழைன்னு சொல்லுவாரு. மணி நீரும், தூய்மையான மண்ணும், தூய்மையான மழையும், தூய்மையான காடும் கொண்டதுதான் ஒரு உலகம் எழுதுவாரு. இந்த தூய்மையான நீர் இருக்கணும், தூய்மையான மரங்கள் இருக்கணும், தூய்மையான மண் இருக்கணும், தூய்மையான அழிநிழற் காடுகளும் அப்படியே அணிவகுத்து நிக்கிற காடுகள் இருந்தால்தான் நான் அரண் எழுதுறாரு. அப்ப அந்த சுப்பிரமணி அப்படின்ற அந்த சொல்லுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? சுப்பிரமணி அப்படின்னு வருது இல்லையா? ஆமா, முருகனுக்கு பேர் இன்னொரு பேர் சுப்பிரமணி தான். சுப்பன் சொல்றாங்க இல்லையா? சுப்பன், சுப்பிரமணி. இவன் இந்த சுப்பிரமணியன் இவன் பேரை மாத்தி விட்டானுங்க. அவன் முருகனுடைய பேர் தான் சுப்பிரமணி. அது வேற சிவனுக்கு பாட சொன்னான். அப்புறம் சிவன் தான் அவங்க அப்பா. அதெல்லாம் கதை, அதில் புராண கதைகள் ஏக்கப்பட்ட பொய் எத்தனையும் இருக்குது. அது ஒரு அவன் குறிஞ்சிநிலை தலைவன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு 5000 10,000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைவன் தான். அவரும் அரசாட்சி பண்ணனா இருந்திருக்கலாம். அது நம்ம 20,000 ஆண்டுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இல்லை எல்லாமே அந்த மூழ்கி போன குமரிக்கண்டம் தான். இன்னைக்கும் குமரிக்கண்டம் நம்புறான இல்ல, லெமுரிய கண்டத்தை நம்புற மாதிரி குமரிக்கண்டத்தை நம்புறாங்க. ஏன்னா குமரிக்கண்டத்தோட பதிவுகள் வந்து சிலப்பதிகாரத்தில் செல்லுது. பண்படை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கோல் கொல்ல பகருளை ஆற்றுடன் பண்படை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கோல். குமரி கோடுன்னு சொல்றது தானே. குமரி இப்ப கன்னியாகுமரி தான். அதுக்குள்ள குமரி கோடுன்னு அப்படியே குமரின்னா கோடுன்னா மலைன்னு அர்த்தம், கோடுன்னா நேருன்னு அர்த்தம், கோடுன்னா வரிசைன்னு அர்த்தம், கோடுன்னா கிழிச்சிட்டு போறதுன்னு அர்த்தம், கோடுன்னா வளையல்னு அர்த்தம். இப்படி பல அர்த்தம் இருக்கு. கோடுன்னா மலைதான். திருச்செங்கோடு, பாலக்கோடு அப்படின்னா மலைகள்னு அர்த்தம். எங்க ஊர்ல திருச்செங்கோடு என்னன்னா பார்த்தா பெரிய பெரிய மலைகள். என்னடா திருச்சி கோடுனாலும் மலைதான், கல்லுனாலும் மலைதான். என்ன அர்த்தம் இருக்கு தமிழ்? அடேங்க அப்பா, ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லை. அதுதான் சொல்றேன். நல்ல வேலை நமக்கு தமிழ் ஒரே மொழி, அவ்வளவுதான். நீ ஆரோக்கியத்துல யாரோ வாழங்களா? நாம உலகத்துக்கு வேற வழி இல்லைங்க. அவன் தமிழ் எல்லாம் படிச்சுதான் தீரணும்.
இப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு ம். முடிக்கிறானுங்க எந்த வழியை எல்லாம் உளறிட்டு திரிகிறானுங்க. 7 மொழி 3 மொழி ஒரு அளவும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் 2 மொழி, தமிழுக்கு மட்டும் ஒரே மொழி. எல்லாத்துக்கும் 2 மொழி, தமிழுக்கு மட்டும் ஒரே மொழி. அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. ஆரோக்கியம் இல்லாத எந்த மொழி படிச்சே என்ன போட வேணான்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஆரோக்கியம் இல்லாத நீ ராக்கெட் இன்ஜினியர் இருந்துட்டு போ, நீ ஒண்ணும் இல்லைங்க. சிறுதாய் பிள்ளைச்சு திரும்பி வரட்டு பாருங்க, எவ்வளவு நோயோட வர்றாங்க பாருங்க. ஏன்னா இறைச்சி திங்கிறவங்க எப்படி ஆரோக்கியம் இருக்க முடியும்? சால்மோனசிஸ் பாக்டீரியா அவ்வளவு இருக்கும். இல்ல என்ன இருக்கும்? மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கும். நடுநடுங்கி சாக வேண்டும். எப்படி சாகணும்? ம். சும்மா கதை பல்ல வளக்கிட்டு அதை வளக்கி இதெல்லாம் எல்லாம் கூத்தடிக்கிற சினிமா நடிகை மாதிரி தான் அவங்க எல்லாம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு நடிகர் அப்ப மாதிரி நீங்க தான் அவங்க சொல்றத எல்லாம். வச்சு நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது உடம்பை யார் சுத்தம் செய்து யோகியா இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம போய் வைத்தியம் பார்த்துக்கணும். அவங்க கிட்ட ஆஹ் மட்டும்தான் போய் நம்ம வந்து உடம்ப காட்டணும். வேற யாருக்கிட்டயும் நம்ம உடம்ப பாக்குறது தகுதி கிடையாது அவங்களுக்கு எல்லாம். அதே சொல்றேன். அதுதான் சொல்றேன். அவங்க அறுவை சிகிச்சை பண்றதுக்கு மட்டும் போய்க்கலாம். ஏதாவது வெளியே ஏற்பட்ட காயங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணலாம். உள் காயங்களுக்கு ம். எவனாலும் பண்ண முடியாது. நீ பெரிய பெரிய இசை ஞானியா கூட இருப்ப கூட, நேத்து கூட இசை ஞானம், உலக புகழ்பெற்ற இசை ஞானி, நல்லதுதான். அதே மாதிரி தமிழை கொண்டு காப்பாற்றணும். நல்ல வேளை உலக தமிழர்களை ஏற்றி விட்டு வந்துட்டாரு இசை ஞானி இளையராஜனா. தமிழ்நாட்டுக்காரன் கிராமத்துல இருந்து வந்து உலக புகழ்பெற்ற மனிதனா மாறிட்டேங்கிற மாதிரி தமிழும் போகும். இப்ப நல்ல வேளை இப்பதான் பாருங்க தமிழ் எங்க போய் நிக்குது பாருங்க. லண்டன்காரன் தெரிஞ்சுக்குவான். அடங்க ஒக்கமக்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆள் வந்து இப்படி ஆட்டாட்டு ஆட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப எல்லாம் பேசுறாங்க. நேற்று இருந்து சிம்பொனி இசையை முடிச்சாச்சு. 8ஆம் தேதி முடிச்சாச்சு. இன்னைக்கு 9ஆம் தேதி. அது வேகமா பரவிட்டு இருக்குது. இனி தமிழ்நாட்டுக்கார இப்ப தமிழ் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்குமே. தமிழ் இருக்குன்னு எப்பவே தெரியும். இப்ப தமிழ் சிம்போனி இசை வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுக்கார கிராமத்துல இருந்து தாங்க போக முடியும் எல்லாமே. எல்லாரும் கிராமவாசி தான். பின்னாடி நகரவாசின்னு எப்ப வந்ததுங்க? அதாவது எல்லா திருட்டு கும்பல் சேர்ற இடம் தான் நகரவாசின்னா. திருட்டு கும்பல் சேர்ற இடம்னு அர்த்தம். திருட்டு கும்பல் சேர்ந்தாவே நகரம்னு அர்த்தம். என்னது? ம். அதாவது திருட்டு நீங்க கும்பல், சொல்ற அந்த மொல்லமாரி கும்பல், வேடிக்கைகள், முடிச்சேவி அந்த கும்பல் எங்கடா வேடிக்கை, சேருவோம்னு கேட்டீங்கன்னா, இவங்க நகரம் பப்பு, பூரா. கிளப் இந்த மாதிரி எல்லாம் அந்த கலாச்சாரம் எல்லாம் ஃபுல்லா வர்றது வந்து அந்த வெளிநாட்டு மோகத்தோட அந்த இதுதானே. இப்ப கிராமத்துல அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா? அவன் அங்க நல்லவனா வந்து இருக்கிறது மிஞ்சி கெடுக்கிற போனா அந்த நல்லவனா இருக்கிறது கெடுக்கிறதே வந்து இந்த மாதிரி அந்த கற்பனைகளும் போலி கதைகளும் அப்படித்தான். அவ அறிவியலை தவறா பயன்படுத்துறானுங்க. இப்படித்தான் கடைசியில தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு போய் கடைசியில எலுமிச்சை பழத்தை அறுத்து வீசுறோம்னா கடவுள் மன்னிச்சிருவாரு. அப்படி தப்பா போயிட்டு இருக்குது. கொண்டு போய் எலுமிச்சை பழத்தை அறுத்து கொடுக்கறது, அப்புறம் கோழி அறுத்து வீசுறது, எலுமிச்சை பழத்தை அறுத்து நாலா பக்கம் வீசுறது, அதெல்லாம் வந்து தப்பான வழிகள். தான் பண்ண தப்புக்கு உடம்பை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு தெரியும். சுத்தப்படுத்துறது தண்ணீர் தான். தண்ணீர் அருந்தி காய் சாப்பிட்டு சுத்தப்படுத்தணுங்கிற எண்ணமே இல்லாம போச்சு. நல்ல வேலை வந்துடுது. அது 6வது கேள்விக்கு இதுதாங்க. செய்து காட்டாத வரைக்கும் ஒன்றும் நடக்காதுங்க. அதுதான் செய்து காட்டணும். யாரு கேட்டாலும் உங்க உடம்பு தின்னு கெட்டு போன உடம்பு அது கரைஞ்சு சுத்தமாகும். அது மாத கணக்குல ஆகும். அப்ப நீங்க குறைஞ்சபட்சம் ஒருத்தர் வந்து ஒரு 6 மாசமாவது ஆசிரியரோட தொடர்பு இருந்தா மட்டும்தான் அவன் புரிந்து கொள்ள முடியும். காசு இல்லை பணம் இல்லைன்னா அவன் போய் சேர வேண்டியதுதான். அது ஒண்ணும். காசு இல்லை பணம் இல்லைன்னா அவன் போயிட வேண்டியதுதான். நீ அதாவது நல்லதுக்காக நீ பொருள் பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது கற்றுக்கொள்ளுங்கிறான். என்னது? பிச்சை எடுத்தாவது கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அப்படியே பண்றாங்க. அதாவது சும்மா இலவசம்ங்கிறான். அது அரசாங்கம் இலவசமா கொடுக்கும். அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா உருப்படாத கல்வி, இதை வெள்ளக்காரன் கல்வி இலவசமா கொடுக்க. அது வந்து கம்ப்யூட்டரே கொடுத்துட்டு போயிரு. இனிமேல் பள்ளிக்கூடமே போக தேவையில்லைங்க. 18 வயசு ஆச்சா நீ 40 மதிப்பெண்ணா முடிஞ்சு போச்சு. யாரும் பள்ளிக்கூடம் போக கட்டாயம் கிடையாது. நீ வீட்டுல இருந்தே படிச்சுக்கிட்டு 18 வயசு ஆச்சா SLC எழுதிக்கலாம். 20 வயசு ஆச்சா அப்புறம் நீங்க வந்து முதுகலை படிச்சுக்கலாம். அப்படி போயிடும். இனிமேல் பள்ளிக்கூடமே இருக்காது. அப்படியே ஸ்மார்ட் கிளாஸ் வந்துடும். இனிமேல் கடைசியில் லேப்டாப் கொடுத்து போட்டு அதிலே பாடம் படிப்பா. பள்ளிக்கூடத்தை நிறுத்த போறாங்க பாருங்களேன். ஏன்னா மதிப்பெண் கல்விக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை. செய்முறைக்கு தான் பள்ளிக்கூடம் தேவை. என்னது? மதிப்பெண் கல்விக்கு எதுக்கு பள்ளிக்கூடம்? நீ லேப்டாப் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. சென்னையில உட்காந்து ஒருத்தர் பாடம் எடுத்துட்டு இருப்பான். நீ டேப்லெட்ல டேப் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதுலயே பாடம். இப்ப லேப்டாப்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நீ டேப் கொடுத்தா முடிஞ்சு போய் லேப்டாப்லயே நீ நேரடியா 4G 5G வருது. அதுலயே பாடம் நடத்திட்டு இருப்போம். பள்ளிக்கூடம் எதுக்கு? இப்ப செலவு மிச்சம் அரசாங்கத்துக்கு. தண்ட செலவுங்க. நீங்க மதிப்பெண் கல்வினா இல்லங்கய்யா. இப்ப என்ன ஆச்சு, மதிப்பெண் கல்வி முறை என்ன பண்ண சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்ற மாதிரி அது போயிட்டு நம்ம என்ன செய்யறோமோ அது கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படியே போய் பேப்பர்ல போய் அப்படியே எழுதிட்டு வர்றதுதான். அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கு மைண்ட. அதுக்கு மீறி வந்து ஒரு கேள்வி கேட்கிற மைண்டும் கிடையாது. அதை செயல்படுத்துற அந்த திறனும் இல்லாம போயிடுது. ஆமா, அது டேப் ரெக்கார்ட் பண்ற வேலையை நீங்க பண்றீங்க. CD பண்ற வேலை, CDல பதிவு பண்ணி திருப்பி சொல்ற மாதிரி ரொம்ப கிளிப்பில்ல மாதிரி. அதேதான்.
என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண முடியும்? அறிவை வள்ளுவர் சொல்றாரு, அறிவை வைத்துக் கொண்டு பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கிறாரு. அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா கண்டுபிடிக்கணுங்கிறாரு. அறிவு துன்பத்தை போக்கும் கருவி, அறிவு என்பது கண்டுபிடிக்கும் கருவிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, விழிப்புணர்வோடு இருந்துட்டே இருக்கணுங்கிறாரு. என்னது? விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் சாதாரண விஷயமா? விழிப்புணர்வு இல்லைன்னா நான் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க ஐயா. இந்த விழிப்புணர்வு பத்தாது. 23 மணி நேரம் 24 மணி நேரம் விழிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யலாம். அது புது புது டெக்னாலஜி வரங்காட்டி பாருங்க, வேலையே முடிஞ்சு போச்சு. எனக்கு நேற்று இன்னைக்கு ரொம்ப அந்த 5 நிகழ்ச்சி போட்டங்காட்டி எனக்கு 2 மணி நேரம் மிச்சம். அப்பா சாமி, இப்பதான் கொஞ்சம் படிச்சேன். அடங்க அப்பா, இதுக்காக நான் இந்த 10 நாள ஒன்னும் புரியா. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரே மாதிரில போட்டு. அது வந்து டேட்டும் போட தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல, டைம் மட்டும் போட்டுக்க. நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு வந்தாலும் சரி வரடிச்சு வகுப்பு நடக்கும், அவ்வளவுதான். நீங்க ஒரு 1000 பேருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, அதையே எல்லாம் பாத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான். விருப்பம் இருக்கிற வரட்டும். ஒரே மெசேஜ்ல ஒரு 5 லைன் தான், அவ்வளவுதான். 5 லைன். எத்தனை மணிக்கு நீ கண்ண மூடி மனப்பாடம் பண்ணிக்கோ. பாருங்க, அது சரியா பாருங்க. காலையில 4:30 மணிக்கு வகுப்பு இருக்கு, சாயங்காலம் 4:30 மணிக்கு வகுப்பு இருக்கு. காலையில 6 மணிக்கு வகுப்பு இருக்குது, சாயங்காலம் 8 மணிக்கு வகுப்பு இருக்கு. இடையில 12 மணிக்கு ஒரு வகுப்பு. அழகா வந்துருச்சு. இது எந்த நாட்டுக்கு வேணா பொருந்து, எந்த நாட்டுக்கு வேணாலும் பொருந்தும். உலகத்துல இருக்க எல்லா டைமிங்குமே இதெல்லாம் ஒரு டைமிங்குள்ள வந்துடலாம் அதுக்குள்ள. ஆமா, எப்படி இருந்தாலும் காலையில 6 to 6:30 மீறி பண்ண 30 நிமிஷம் தானே. கேள்வி கேட்டாதான் 40 நிமிஷம், இல்லைன்னா 30 நிமிஷம் போகுது. இப்ப ஜெகனுக்கு புரியுது. சுப்ரான்னு ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காரு, பரவாயில்ல. அவர் நல்லா ஒரு ஆர்வமா கவனிக்கிறாரு. எங்க இருந்து கவனிக்கிறாருன்னு தெருமாட்டிக்கு வந்துட்டே தான் இருக்காரு ஜெகநாதன். இந்த 6 அவ்வளவுதாங்க. 6ல ஏதாவது கேள்வி இருக்குதுங்க ஐயா? அதாவது செய்முறை. இவர் கேட்டாரு, ஜெகன், தூத்துக்குடி ஜெகன் கேட்டாரு. 6ல வந்து செய்முறை செய்து காட்டுறதாங்க ஐயா 6. அவங்களுக்கு எதனா கேள்வி இருக்கா கேட்டுருங்க. அந்த 6ஆம் கேள்விக்கு சம்பந்தமா இந்த குரூப்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருன்னா எதனா கேள்வி? யாராவது இப்ப யாராவது சுப்பிரமணியன், யார் புதுசா ஒருத்தர் இந்த சுப்ரான்னு ஒருத்தர் வர்றாரு. சுப்ரா, அந்த நீங்க இதுல இருக்கிறீங்களா? எல்லாம் டெலகிராம்ல வந்துருங்க எல்லாருமே. ஜெகன் டெலகிராம்ல வந்துருங்க. இனிமேல் டெலகிராம்ல தான் செய்தி பரிமாறிக்கப்படும். சரிங்க, அதுல ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமா, அதுல வந்துருங்க. ஏன்னா இது நம்ப முடியாது. இந்த வாட்ஸ்அப்பை எதுக்கு பயன்படுத்துறேன்னா, அவசரத்துக்கு காணொலியை பயன்படுத்திக்கலாம், வீடியோல. மற்றபடிக்கு அது ஆகாது. நான் வெளியே வந்துட்டேன். நான் இனிமேல் வாட்ஸ்அப்ல நீ போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஏதோ அவசரத்துக்கு போட்டு இதுதான் நல்ல மொபைலே மாத்தினா கூட பாத்துக்கலாம். ஆமா, மொபைலே மாத்திரம் கூட வந்துருங்க, கண்டினியூ வந்துருங்க, பாத்துக்கலாம். ஆமா, இவ்வளவு தரமா இருக்கிறது யாரும் பயன்படுத்துறது இல்ல. ஒண்ணுக்காக அந்த வாட்ஸ்அப் அவ இல்லாத கண்டிஷனை போட்டு நாசம். நம்ம தெரியாத அமுத்திங்க எக்கச்சக்கமா. சொல்லுங்க. அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, தவிர எந்த பயனும் கிடையாது வாட்ஸ்அப்ல. கரெக்டா சொல்லிட்டீங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி தான், மற்றபடிக்கு எதுக்கும் ஆகாது. அடங்க அப்பா, என்ன வெங்காயம் அது! தெரியாதனமும் ஒன்று அமுத்திட்டு நான் எதையுமே எடுக்க முடியல. அப்புறம் போனா நல்ல வேலை எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வீடியோ வந்து இதுல இருக்கு, டெலகிராம் இருக்கு. அது உள்ள பூந்துட்டீங்கன்னா நீங்க பொழுது போகலைன்னா நீங்க நாம எடுத்த வீடியோல இருக்குதுங்க, எல்லாம் இருக்கு டெலகிராம்ல பாத்தீங்கன்னா. நாம சத்தியமங்கலத்தை நடத்த 2 நாள் நிகழ்ச்சி, அது ஒரு 15 எல்லாரும் பார்க்கலாம். பார்த்தாங்கன்னா என்ன பண்ற அவங்க கேட்டகரி எல்லாம் இருக்கும். அப்படித்தான் இருக்கும், பாருங்க. முயற்சி பண்ணல. நீங்க அந்த டைம்ல அதை அப்லோட் பண்ணிருந்தீங்க டெலகிராமுக்கு. கரெக்ட். ஆமா. அப்பவே நான் சொல்லிட்டேன் டெலகிராம் ஆரம்பிச்சிருந்தீங்க. ஆமா, உண்மை. ஆமா. இப்ப அது பண்ணிக்கலாம். அதுல வந்திருந்தோம். ஆமா, நாங்களும் வாட்ஸ்அப் டெலகிராம் போட்டோம் அப்பமே. ஆமா, டெலகிராம்ல போட்டாச்சு. டெலகிராம் போட்டு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. சரியா? சரிங்க, முடிஞ்ச 8 மணிக்கு வாங்க. அப்போ 8 மணிக்கு போடும்போது யூடியூப் லைவ் போடுறாங்க. அது யூடியூப் லைவ் போடலாம். அது அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா காலையில யாரும் வர்றது. ஆமா, 8 o'clock போடுறது சில பேர் யூடியூப் லைவ் வராங்க. அது 8 மணிக்கு அந்த யூடியூப் பண்ணிக்கலாம். 8 மணிக்கு யூடியூப் லைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்பவே நான் போட்டுறேன். இப்போ சும்மா ஒரு 8 மணிக்கு யூடியூப் லைவ்ல வரைஞ்சிட்டு சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி இருக்கு இல்லையா, அதுல யூடியூப்ல போட்டு விட்டுறேன். அதே மாதிரி 8 மணிக்கு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, கண்டிப்பா. அந்த 2வது பகுதி வந்து முதல் கேள்வி வச்சுக்கலாம். 2வது பகுதி முதல் கேள்வி. நன்றி. வணக்கம். நன்றிங்க.